என்ன அதிசயமாக இருக்குது? நேரமாக வந்து உட்காந்துருக்க. சும்மா தான் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்ட்டு. நீ ஏற்கனவே கொடுத்த சர்ப்ரைஸ்லேருந்து ஒன்று வெளியே வரல, இதில் இன்னொன்று வேறையா? இப்போ எதுக்குடி வர சொன்ன? அதை முதல்ல சொல்லு. இந்த 1 மந்தில் என்னை பார்க்காம இல்லை என்கிட்ட பேசாமல் உன்னால் எப்படி இருக்க முடிஞ்சிச்சு? நான் எதுக்கு உன்னை பற்றி நினைக்கணும்? ஆனால் நான் நினச்சிட்டு தான் இருந்தேன் பிரஜின். உன்னை நான் எவ்வளோ லவ் பண்ண தெரியுமா? ஆனால் நீ இப்படி பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல. அப்படி என்ன நீ பண்ணதை நான் பண்ணிட்டேன்? ஆ, உங்களுக்கெல்லாம் லவ் யூ, மிஸ் யூ, பிரேக்கப்லாம் ஒரு ஃபேஷனாக போயிடுச்சு. ஆனால் என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு அப்படி இல்லை. லவ் இஸ் நாட் யுவர் வேர்ட், இட் இஸ் ஹார்ட் டச்சிங் எமோஷனல். சரிதான் பிரஜின், இங்கே எல்லாருமே ஏன் நம்ம கூட இந்த ஹார்ட்டை தான் லவ்னு நினச்சி ஒரு ட்ரீமில் வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் அது இல்லைல்ல ரியலு. இங்கே ஒன்று உள்ள துடிக்குதில்ல, அதுதானே ரியலு. ஆனால் மனசு மட்டும் இன்னொன்று என் லைஃப்பில் ஒரு பாட்டாக தான் நினச்சிட்ருக்கு. அதுதான் கொஞ்சம் வலிக்குது. இதெல்லாம் உனக்கு தேவையா? ஒன்றும் இல்லை, எல்லாம் கொஞ்ச நாள் தான் தெரியும். பார்த்துக்கலாம். அவ்வளோதானே இந்த லவ் எமோஷ்னல் எல்லாம். இதுக்கு மேலே என்னால் இங்கே இருக்க முடியாது. நான் கிளம்புற பிரஜின். ஏய் ரேணு, ஏங்க லாரி வருது, நீங்கள் பாட்டு போயிட்டு இருக்கீங்க. சாரி, நான் பார்க்கல. லவ் ஃபெயிலியரா? ம், யார் மேலே தப்பு? என் மேலே தான். ஏங்க என்னதான் லவ் ஃபெயிலியராக இருந்தாலும் வெளியே வரும்போது அதெல்லாம் தூக்கி போட்டு வரணும், அதுதான் நமக்கு சேஃப்டி. நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணை வேறு யார் கூடயே பார்த்தா நீங்கள் இப்படி சொல்ல மாட்டீங்க. எல்லாம் பார்த்ததுனால தான் நான் இங்கே நிற்கிறேன். வந்துட்டேன். சரியா, நீ இப்போ எங்கே இருக்க? நான் தான் சொன்னல அணு கூட வெளியே போகிறேன்னு. சாரி, மறந்துட்டேன். நீ எதை தான் ஞாபகம் வச்சிருக்க? தேவையில்லாமலாம் பேசாதடி. நான் வேலை முடிச்சுட்டு அப்புறம் கூப்பிட்றேன். சீப்பா. ப்ரோ, ஒரு டீ.
நான் அவனை மிஸ் பண்ணுறேன். ம், நானும் அவளை மிஸ் பண்ணிட்டேன். இங்கே லவ்வுங்கிறது ஒருத்தர் மேலே இன்னொருத்தர் வைக்கிற பிளைண்டான எமோஷனல் தானே. அதில் போய் ஏன் பொய் சொல்லணும், ஏமாற்றணும், நம்பிக்கையை உடைக்கணும், ஏன் பாதியில் விட்டுட்டு போகணும்? இந்த மாதிரி சில கேள்விகளுக்கு பதில் கிடைக்காது. ஆனால் அந்த கேள்விகள் நம்ம மனசுக்குள்ளேயே இன்னும் வந்துட்டுருக்கு. லவ் இஸ் நாட் எ வேர்டு, இட் இஸ் ஹார்ட் டச்சிங் எமோஷனல்.